உங்க அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு கடையில இருந்த கஸ்டமர் சொன்னதும் பதறி போய் வெளியில வந்து பார்த்தாரு பெனிக்ஸ். ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்தவங்க இப்பதான் போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போனாங்கன்னு சொன்னதும் பெனிக்ஸ் உடனே ஒரு லாயரை கூட்டிக்கிட்டு சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அங்க போனதும் போலீஸ்காரங்க லாயருக்கு இப்ப பர்மிஷன் கிடையாது, பென்னிக்ஸ் மட்டும் உள்ள வரட்டும்னு சொல்லி அவரை மட்டும் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆனா நீண்ட நேரம் ஆகியும் உள்ள போன பென்னிக்ஸ் வெளியே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டேஷன்ல இருந்து பென்னிக்ஸும் அவரோட அப்பாவான ஜெயராஜும் வலியால கத்துற சத்தம் கேட்க அந்த வழக்கறிஞர் அவரோட உறவினர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாரு. உடனடியா அங்க வந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸோட உறவினர்கள் என்ன விஷயமா அவங்கள பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு போலீஸ் அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மறுநாள் காலை, அதாவது ஜூன் 20ஆம் தேதி காலையில அவங்கள சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்த மருத்துவர்கள் அவங்களோட காயங்களை சரியா கவனிக்காமையே இவங்க 2 பேரும் ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டை நோக்கி கூப்பிட்டு போகப்பட்டாங்க. அந்த சமயத்துல கொரோனா ஊரடங்குங்கிறதால மேஜிஸ்ட்ரேட்டுகள் வீட்டிலேயே விசாரணை நடத்துறது கொஞ்ச நாட்கள் வழக்கமா இருந்துச்சு. அங்க அவங்க போனப்போ மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டு மாடியில இருந்து அவர் கையை மட்டும் காட்டி அவங்கள ரிமைண்ட் பண்ண உத்தரவிட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் கோவில்பட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க இருந்த கிளை சிறையில அடைக்கப்பட்டாங்க. இதே சமயத்துல ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸை உடனே ரிலீஸ் பண்ணணும், அவங்கள போலீஸ் டார்ச்சர் பண்ணதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்களும் பொதுமக்களும் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா லாக்டவுன் டைம்ல 8 மணிக்குள்ள கடையை மூடணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அந்த டைமை மீறி கடையை திறந்து வச்சது தப்பு. அதை கேட்க போன காவலர்களை ஆபாசமான வார்த்தைகளால இவங்க பேசினது தப்பு. காவலர்களை வேலை செய்ய விடாம பண்ணது அடுத்த தப்பு. மேலும் இவங்களை ஜீப்ல ஏத்தினப்போ ரோட்ல உருண்டு புரண்டு பொது அமைதிக்கு இடையூறு செஞ்சாங்க. இந்த காரணங்களால தான் இவங்களை கைது பண்ணோம். இப்போ அவங்க கோவில்பட்டி கிளை சிறையில இருக்காங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்கன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க 2 பேரும் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட 2ஆம் நாள், அதாவது ஜூன் 22ஆம் தேதி இரவு 9 மணி அளவுல பென்னிக்ஸ் உடம்பு முடியாம இறந்து போனாரு. இந்த தகவல் வெளியே தெரிஞ்சா மக்கள் கொந்தளிப்பாங்கன்னு காவலர்கள் பென்னிக்ஸோட நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி, பென்னிக்ஸுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு, உடனே ரத்தம் தேவைப்படுது, முடிஞ்சா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சீக்கிரமா கோவில்பட்டி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பென்னிக்ஸோட நண்பர்கள் பதறி அடிச்சுக்கிட்டு ரத்த தானம் பண்றதுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறமா தான் பென்னிக்ஸ் ஏற்கனவே இறந்து போயிட்டதாகவும் அவரோட உடல் மார்ச்சுவரிக்கு மாத்தப்பட்டுச்சுன்னு தெரிய வந்து ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்குச்சு. இந்த அதிர்ச்சியே விலகாத நேரத்துல அடுத்த நாள் விடியற் காலையில 5 மணிக்கு அதே மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டிருந்த அவரோட அப்பா ஜெயராஜும் இறந்து போனாரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியா மூலமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் உலக அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. நிலைமை விபரீதமானதால உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த சம்பவத்தை விசாரிக்க நீதிபதி பாரதிதாசனுக்கு உத்தரவிட்டாங்க. ஜூன் 28ஆம் தேதி கோவில்பட்டி குற்றவியல் நீதிபதி பாரதிதாசன் தன்னோட டீமோட சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்ல போனாரு. அன்னைக்கு இரவு வரைக்கும் அங்கேயே இருந்து துருவி விசாரணை நடத்தினாரு. ஆனா அங்க இருந்த போலீஸ்காரங்க நீதிபதியோட விசாரணைக்கு துளியும் ஒத்துழைக்கல. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சில முக்கியமான ஆதாரங்களை அழிக்கவும் அவங்க முயற்சி பண்ணாங்க. விஷயம் சீரியஸா போறதை தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதி உடனே மாவட்ட கலெக்டருக்கு தகவல் கொடுத்தாரு. இதோட விளைவா அடுத்த நாளே, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனை மொத்தமா வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு முழு போலீஸ் ஸ்டேஷனை வருவாய்த்துறை கையில எடுத்தது இதுதான் முதல் முறை. இதுக்கு அடுத்த நாளும் நீதிபதி பாரதிதாசன் அந்த ஸ்டேஷன்ல விசாரணையை தொடர்ந்தாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்த மற்ற போலீஸ்காரங்க எல்லாரும் தப்பு செஞ்சவங்களுக்கு சாதகமா நின்னப்போ அங்க தலைமை காவலரா இருந்த ரேவதி தான் இந்த வழக்கோட ஒரு முக்கியமான சாட்சியா மாறினாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன்ல நிஜமாவே என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் நீதித்துறைக்கு வெளிக்காட்டுச்சு. நீதிபதி பாரதிதாசன் தன்னோட விசாரணையை அறிக்கையா மதுரை கோர்ட்ல 2020 ஜூன் 30ஆம் தேதி தாக்கல் பண்ணாரு. அந்த அறிக்கையில ஜூன் 19ஆம் தேதி நைட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி வரப்பட்ட ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் இரவு 8 மணியில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் போலீஸ் லத்தியால விடாம அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. அவங்க மேல ஒரு கொலைவெறி தாக்குதலே நடந்திருக்கு. அவங்கள அடிச்சப்போ செவுத்தலையும் டேபிள்லையும் படிஞ்ச ரத்த கரைகள் அப்படியே தான் இருக்கு.
நேரம் ஆக ஆக அந்த ஆதாரங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருந்த ரேவதி பயந்துகிட்டே வாக்குமூலம் கொடுத்தாங்க. மேலும் இந்த உண்மையை பேசுறதால தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஆபத்து வரும்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்து கதறினாங்க. ஆனா நீதித்துறை உங்களுக்கு துணையா இருக்கும்னு நான் அவங்களுக்கு உறுதி கொடுத்தேன். விசாரணையோட ஒரு பகுதியா உங்க கையில இருக்கிற லத்திகளை என்கிட்ட கொடுங்கன்னு நான் கேட்டப்போ அங்க இருந்த ஒரு காவலர் லத்திகளை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து ஓடி செவிரேறி குதிச்சு தப்பிச்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த ஒரு காவலர் உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுடான்னு ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தையில யாரையோ சொல்ற மாதிரி என்னை திட்டினாரு அப்படின்னு நீதிபதி பாரதிதாசன் தன்னோட அறிக்கையில ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாரு. இதே நாள்ல உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த ரிப்போர்ட் இது ஒரு பச்சை படுகொலை அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுது. பென்னிக்ஸ் உடம்புல 13 காயங்களும் ஜெயராஜ் உடம்புல 17 காயங்களும் இருக்கிறதா அதுல சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தசைநார்கள் கிழிஞ்சி பயங்கரமா ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஜெயராஜோட விலா எலும்பு பகுதி உடைஞ்சி அது அவரோட கல்லீரல்ல குத்தி உள்புறமா அதிகமா ரத்த கசிவு உண்டாயிருக்கு. அதனாலதான் அவரோட கல்லீரல் செயலிழந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பென்னிக்ஸோட ஆசனவாய் பகுதியில லத்தி மாதிரியான ஏதோ ஒரு பொருளை விட்டு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இதனால அவருக்கு அங்க காயம் ஏற்பட்டு ரத்தம் அதிகமா வெளியேறி இருக்கு. இந்த மாதிரியான கொடுமையான காயங்களை ஏற்படுத்தின அந்த தாக்குதலால தான் அவங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்கன்னு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில தெளிவா சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு தமிழக அரசு தரப்புல கேட்டாங்க. இதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏத்துக்கிட்டாலும் டெல்லியில இருந்து சிபிஐ டீம் வந்து விசாரணையை தொடங்க எப்படியும் 1 வாரம் ஆகும்னு கருதி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆதாரங்களை அழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை தற்காலிகமா சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டாங்க. அதோட இதுல கொலை வழக்கா பதிவு செஞ்சு விசாரிக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குன்னு கோர்ட் சொல்லிச்சு. அடுத்து வழக்கு விசாரணை சிபிசிஐடி கைக்கு போச்சு. ஐஜி சங்கரோட நேரடி மேற்பார்வையில 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சாங்க. அப்புறம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தில் ஆரம்பிச்சு கோவில்பட்டி ஜெயில் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் விசாரணையை நடத்தினாங்க. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டபடி இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த வழக்குல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகு கணேஷ், ஹெட் கான்ஸ்டபிள் முருகன், ஹெட் கான்ஸ்டபிள் சாமதுரை, காவலர் முத்துராஜ், காவலர் செல்லதுரை, காவலர் வேல்முத்து, காவலர் தாமஸ் பிரான்சிஸ், ஸ்பெஷல் எஸ்ஐ பால்துரைன்னு மொத்தம் 10 பேரை கைது செஞ்சு மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சாங்க. இதுல ஸ்பெஷல் எஸ்ஐ பால்துரை மட்டும் 2020 ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமா இறந்து போனாரு. கிட்டத்தட்ட 5.5 வருஷமா மதுரை 1வது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் நேற்றைய முன்தினம் அதாவது 2026 மார்ச் 23 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்புல ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மீது சாத்தான்குளம் காவலர்கள் பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து அவர்களின் மேல் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலால் தான் அவர்கள் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 காவலர்களுமே குற்றவாளிகள் தான். இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் இந்த மாத இறுதியில் அதாவது 2026 மார்ச் 30 அன்னைக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி முத்துக்குமரன் அறிவிச்சாரு. பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் மேல போலீஸ் அவ்வளவு வன்மமா தாக்குதல் பண்றதுக்கு கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. அதனால ஏற்பட்ட ஈகோவால தான் போலீஸ்காரங்க அவங்களை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதை தாண்டி அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு 3 முக்கியமான காரணங்கள் பொதுமக்களாலையும் சோசியல் மீடியாவிலையும் பரவலா பேசப்பட்டுச்சு. முதல் காரணம் ஜெயராஜோட மொபைல் கடைக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை சேர்ந்தவங்க மது அருந்தி இருக்காங்க. அதை ஜெயராஜ் தட்டி கேட்டதால அவங்களுக்குள்ள ஒரு பகை உருவானதா சொல்லப்படுது. இரண்டாவது காரணம் சாத்தான்குளம் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பென்னிக்ஸோட மொபைல் கடைக்கு வந்து அங்க இருந்த ஒரு மொபைலை எடுத்து ஃப்ரீயாவோ அல்லது கம்மி விலைக்கோ கேட்டிருக்காரு. அதுக்கு பென்னிக்ஸ் உடன்படாததால அதை மனசுல வச்சுக்கிட்ட போலீஸ் அவங்கள நோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. மூணாவது காரணம் ஒரு நாள் சம்பளம் வாங்குறதுக்காக கடையில வெளியே நின்றுகிட்டு இருந்த பென்னிக்ஸோட கடை ஊழியர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை சேர்ந்தவங்க வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்கன்னு ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. அப்போ அங்க வந்த ஜெயராஜ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை சேர்ந்தவங்களை கண்டிச்சு பேசினதா ஒரு தகவல் இருக்கு. இந்த விஷயங்களால தான் போலீஸ் அவங்கள திட்டமிட்டு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சிபிஐ தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில இந்த காரணங்கள் எதுவுமே மென்ஷன் செய்யப்படல. ஆனா இந்த சம்பவத்தால ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தங்களோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதா பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதோட விளைவா தமிழக அரசு மற்றும் காவல்துறை எடுத்த முடிவுகளின் அடிப்படையில ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு.
காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருக்கணும்னு தான் மக்கள் விரும்புவாங்க. ஆனா அதை சிதைக்கிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. குற்றவாளிகளா தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த 9 பேருக்கும் வழங்கப்பட இருக்கிற தண்டனை இனிமே இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடிய காவலர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னு நம்புவோம். ஒருவேளை நீங்க அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.